நான் சொல்ற மெத்தட் படி நீங்க சாரியை மடிச்சு வச்சீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் நீங்க சாரியை வேர் பண்ணிட்டு போயிடலாங்க. உங்களுக்கு டைம் இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு அர்ஜென்ட்டா போகணுமா, அப்போ நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற மெத்தட் படி நீங்க சாரியை மடிச்சு வச்சீங்க அப்படின்னா நீங்க குயிக்கா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சாரி ரிலேட்டட் வீடியோ டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த சாரி ப்ரீப்ளேட்டிங் பத்தி 3 சீக்ரெட்ஸா நான் இதுல சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா இந்த 3வது சீக்ரெட்ல வந்து என்னோட சாரி ப்ரீப்ளேட்டிங்கோட ஸ்பீடை வந்து 30 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களால அது தெரிஞ்சுக்கணும். நம்ம சாரி ப்ரீப்ளேட் பண்றதுக்கு முதல்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பல்லு பாட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் ஃபிளீட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். தேர்டா பாத்தீங்கன்னா வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பல்லு பாட்டை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி எப்படி அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ நீங்கள் அந்த சாரி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு பாட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பல்லு பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த பல்லு பாட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வேணுமோ, சில பேர் வந்து நிறைய ஃப்ளீட்ஸ் வைப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ, எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து 5, 6 வைப்பாங்க, சில பேர் 7, 8 கூட வைப்பாங்க. நான் வந்து 6 தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த பல்லு பாட்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உதறி விட்டுக்கோங்க. அந்த மடிச்ச அந்த ஃப்ளீட்ஸை வந்து நல்லா இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன் பை ஒன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க அரேஞ்ச் பண்றீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து எண்டு வரைக்குமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு. அதனால வந்து நீங்க பார்த்து நல்லா ஈக்குவலா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ளீட்ஸா வந்து நீங்க எந்தெந்த இது வேணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் விட்டுறாம நீங்க எத்தனை வந்து எத்தனை ஸ்டார்டிங்ல எடுத்தீங்களோ அப்புறம் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு கிளிப்பு போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா இப்படி நீட்டா ஃப்ளீட்ஸை 2 பக்கமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் 2 பக்கமே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அப்படிதான் அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஃப்ளீட்ஸ் வந்து இந்த பக்கமும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணணும், இந்த பக்கமும் இது பண்ணணும். இது வந்து ஸ்டார்டிங்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் சூப்பராக கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்டில் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். அதனால ஸ்டார்டிங்கு நீங்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்க பிசர் எதுவும் தெரியாமல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு எதுவும் இவ்வளோவா தெரியாமல் நல்லா நீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாக வந்துடும். அதனால் வந்து இந்த பக்கமும் நீங்கள் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். இந்த சைடும் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த பல்லு பீட்ஸை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பக்கமும் கவர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நல்லா கவர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கங்கே உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். உங்களுக்கு எங்கெல்லாம் பின் செக்யூர் பண்ணி நடுவில் பின் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. பின் குத்தி வச்சுட்டிங்கன்னா தான் அது வந்து கலையாமல் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். நம்ம அயன் வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டரில் நீங்கள் அந்த அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணது வந்து இங்கே ஷோல்டரில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு நீங்கள் பல்லு விடுவீங்களோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி அது வரைக்கும் பண்ணால் போதும். எனக்கு இந்த லென்த் வேணும், அதனால நான் இது வரைக்கும் நான் வந்து அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷோல்டரில் போட்டு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த லென்த்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ளீட்ஸை வந்து நீங்கள் அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளீட்டிங்ஸை வந்து நீட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு செக்யூர் பண்ணி இதை
கிளிப்பை அங்கே குத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா நீட்டாக இப்படி வச்சு ஒரு அயன் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம போடும்போது ப்ரைடல் மாதிரி சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த பல்லு ஃப்ளிட்ஸ் வந்து செஸ்டில் வந்து லேயர்லாம் வந்து அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கும் சாரீ ப்ரிப்பேர் பண்ணணுமா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட். இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஷோல்டரில் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த பார்ட் வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பி மெஷர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி நீங்கள் இங்கே வந்து எந்த அளவுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து பின் குத்துவீங்களோ, நார்மலாக சாரீ கட்டும்போது நம்ம இங்கே ஒரு பின் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் குத்துவீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஒரு பின் மட்டும் குத்தி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்லையா, அது எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம சாரீ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொருவேன் இல்லையா, அதுலேருந்து இப்படி சுற்றி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் நம்ம ஒரு இன்ஸ்கர்ட்டில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து அது வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி ஒரு பின் குத்தி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே ஒன்று குத்தணும் இல்லையா, செஸ்கிட்ட பல்லு ப்ளீட்ஸ்லேருந்து ஒன்று குத்திருப்போம். அப்புறம் இப்போ ஒரு அளவு மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம். இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த பார்ட் தான் நம்ம வந்து இப்போ வந்து சென்டர் ப்ளீட்டை எடுக்க போகிறோம். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு 2 மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா குட்டி குட்டியாக எடுங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்ல லுக்காக உங்களுக்கு நடக்கும்போது அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து கால்கிட்ட வரும்போது நடக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும். அதனால வந்து சென்டர் ப்ளீட்டை வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே இந்த சென்டர் ப்ளீட்க்கு வந்து 2 பின் குத்திட்டு இதை வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அப்படியே நீட்டாக இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சேம் அப்படி நல்ல நீட்டாகவே உங்களுக்கு வந்து சேமாகவே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பார்க்க லுக்காகவும் இருக்குது. சென்டர் ப்ளீட்ஸை வந்து இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின்னு குத்தியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். சும்மா அயன் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இதோட ஃபைனல் தேர்ட் ஸ்டெப்பான பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கிளாத் சாரியை வேர் பண்ண ரொம்ப விரும்புவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் போய் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி. பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் அப்படியே பின்னாடி பக்கம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் பின்னாடி பக்கம் போகிற மாதிரி நீங்கள் வந்து கவுத்தி போட்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளால் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண முடியும். இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரியை வந்து சாரியோட பின்பக்கம் இங்கே இருக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொருவோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் வந்து இங்கே வந்துடணும். உங்களுக்கு சாரியோட பின்பக்கம் அது இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சொருவோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடணும். அதை எடுத்து நீங்கள் வந்து நல்லா உங்களால் எவ்வளோ ஃபோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேப்ரிக்கை வந்து கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ண இந்த சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து இந்த பகுதியில் வரணும். உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நேராக வரணும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் பாக்ஸ் போல் மடித்து இதுக்குள்ளே எவ்வளோ நீங்கள் வந்து எது போல் மடிக்க முடியுமோ அது போல் மடித்து நீங்கள் வந்து இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எக்ஸஸான துணியெல்லாம் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த சாரியோட பல்லு பாட்டு இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு பாக்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி போட்டுட்டு இப்படி கிளிப் போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாமே எடுத்து கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீட்டாக வெளியே எதுவும் எக்ஸஸான ஃபேப்ரிக் தெரியாமல் இந்த ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு நீங்கள் கொடுத்துருங்க. இந்த லெஃப்ட் சைட்லேருந்து டபுள் ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. டபுள் ஃபோல்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நம்மளோட பாக்ஸ் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து இந்த பக்கம் டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாமே வந்து இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி இதை உள்ளே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க. இது மட்டும் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து வீடியோவில் இந்த சாரியை எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிட்டேன். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா சில்க் சாரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியான டைப்பில் அப்படிங்கிறத வேற ஒரு மெத்தடில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அதை பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் அதை செக் பண்ணி பாருங்கள்.